திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கான அதிமுக ஆலோசனை கூட்டம் மதுரையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்து செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், ஏற்கனவே திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலை மையப்படுத்தி கட்சிகளுக்கிடையேயான மோதல் அப்படின்றது வார்த்தை போரா தொடங்கியிருக்கு. தற்போது முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படுது? அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கான அதிமுகவினுடைய ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை புறநகரில் இருக்கக்கூடிய புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, சைக்கிள் பேரணி மற்றும் பல்வேறு கட்டங்களான தங்களுடைய பிரச்சாரத்தை முன்கூட்டியே துவங்கிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுக்க மதுரை புறநகர் மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் என்கிற தலைப்பில் இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முதல்வர், துணை முதல்வர் மட்டுமன்றி தமிழகத்தினுடைய 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பூத் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகிகளும் கலந்திருக்கிறார்கள். பெண்கள், ஆண்கள் என ஏராளமான தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் இதில் பங்கேற்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த கூட்டமானது அந்த அரங்கே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டம் காலை 10 மணிக்கு சரியாக துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டத்தின் முதல் கட்டமாக முதல்வரும் துணை முதல்வரும் வந்த பின்பாக மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் AK போஸினுடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். அதன் பின்பாக முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவினுடைய திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட உள்ளது. அதன் பின்பாக கூட்டத்தை துவக்கவிருக்கிறார்கள். தேர்தல் பணியானது எவ்வகையில் ஆற்ற வேண்டும், எது மாதிரியான கள வியூகங்கள் வகுக்க வேண்டும் என்பது குறித்து நிர்வாகிகளிடம் பேசவிருக்கிறார்கள். இந்த வியூகங்களை நேரடியாக முதல்வரும் துணை முதல்வருமே வந்து வகுப்பு இருப்பதுதான் இந்த ஆலோசனை கூட்டத்தின் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே களத்தில் அமமுக மற்றும் திமுகவினுடைய போட்டி களத்தில் அவர்கள் அதிமுகவினுடைய அந்த பணியானது தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக சுவர் விளம்பரங்கள் என ஏற்கனவே செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஆலோசனை கூட்டமானது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா ஸ்டாலின், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் எப்ப வர இருக்காங்க? ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திமுக இந்த 3 கட்சிகளுக்கு தான் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. இவர்கள் எது போன்ற ஒரு வியூகத்தை அமைக்க இருக்கிறார்கள்? ஏற்கனவே பூத் கமிட்டி அளவில் கள அளவில் செயல்படுறதுக்கான முயற்சியை மற்ற கட்சிகள் தொடங்கியிருந்தாலும் கூட அதிமுக இப்ப உறுப்பினர் சேர்க்கை ஓரளவுக்கு இறுதி செஞ்சிருக்காங்க. வெகு விரைவில் புதிய அட்டை கொடுக்கப்படும், உறுப்பினர் அட்டை கொடுக்கப்படும் அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் ஸ்டாலின்? கண்டிப்பா தேவா, அதாவது தேர்தல் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட உடனேயே திருப்பரங்குன்றத்தை பொறுத்தமட்டில் சுவர் விளம்பரங்கள் களை கட்டி விட்டன. அனைத்து சுவர் விளம்பரங்களுமே தற்பொழுது விளம்பரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன, தங்களுடைய சின்னங்களை வரையப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் களமானது ஆரம்பத்திலே சூடுபிடித்தது. அது மட்டுமல்லாமல் நீங்களே இங்கே பார்க்கலாம், அதாவது முடிந்தவரை இந்த தேர்தலில் கூட்டம் அதிக அளவில் கூட்டப்பட்டது. அதிமுக பொறுத்தமட்டில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மாசான கூட்டத்தை காட்டி திருப்பரங்குன்றத்தில் வாக்காளர்களை கவர வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி வந்தனர். அதன் அடிப்படையில் சைக்கிள் பேரணி உள்ளிட்டவற்றை ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் முழுமையாக அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி தற்பொழுது அங்கே போட்டி களத்தில் அமமுகவும் திமுகவும் நேரடியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது 3 முனை போட்டியாக இருக்கும் என்பதால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த மட்டிலும் முன்கூட்டியே தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அதிமுக தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தங்களுடைய தேர்தல் பணியை அவர்கள் முழுமையாக துவங்கி இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல மற்ற அமமுகவும் சரி திமுகவும் சரி அந்த இரு கட்சிகளும் சுவர் விளம்பரத்தில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொண்டரலான பணிகளுக்கு அவர்கள் வரவில்லை என்றாலும் கூட விரைவில் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தமட்டிலும் முன்கூட்டியே தங்களுடைய பணியை துவங்கி இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் முதல்வரும் துணை முதல்வருமே நேரடியாக வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அடுத்த கட்டமாக இடைத்தேர்தலுக்கான பணிகளையும் வியூகங்களையும் வகுக்க இருக்கிறார்கள். இதற்காக மதுரையினுடைய நகர்பகுதியும் புறநகர் பகுதிகளும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திருப்பரங்குன்றம் பகுதியானது நகர் மட்டுமல்லாமல் புறநகர் பகுதியும் இணைத்து வரக்கூடிய பகுதி என்பதால் அவ்வாறான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். தேவா, அதிமுகவுடைய செயல் வீரர்கள் கூட்டம் தற்போது மதுரையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்பான கள விவரங்களை கொடுத்தீங்க ஸ்டாலின். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.